எங்கள் 10th மார்க் எல்லாத்தையுமே தெரியுமே லைவ் பார்க்க. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ. 10th நாங்கள் அப்புறம் நான் அதிகமாக அது நான் பந்தா பண்ணுற மாதிரி ஸ்டடீஸை காமிச்சு அது யாரும் தப்பாக நினச்சி நம்ம அடிக்கடி சொல்கிறதில்ல. என் மாதிரி தெரியும் இருக்குங்க. இல்லைங்க அது சொன்னோம்னா வந்து மோட்டிவேஷனா இருக்குங்க. ப்ரெஷராக ஐயோ அந்த மார்க் எடுக்க முடியுமா நீ நினச்சா ப்ரோ? அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரோ, இவங்க விளாண்டுட்டே இவ்வளோ எடுத்துட்டாங்களே நைட்டு ஃபுல்லும் உட்காந்து படிப்பீங்க. சபாபாய் நன்றி பார்த்தேங்கிட்ட இல்லை ப்ரோ. இன்னொன்று ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகும். அவங்க ஜோக் பண்ணலாம், சிரிக்கலாம், விளையாடலாம், ஏன்னா அவங்க அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம பண்ணலாமா அப்படின்னு உங்க மேலே ஒரு தாழ்ந்த உங்களுக்கே பாருங்க அந்த மாதிரி ஆயிரும் ப்ரோ. பாருங்க எழுதிருக்காரு பாருங்க. ஏன் மார்க்கு ஒரு 0 விட்டீங்க ப்ரோ. யாயா வெறும் 69 மட்டும் பார்க்குறேன். ஊ மார்க் சொல்கிற போல 446 அவர் தான் ப்ரோ. அந்த நான் வந்து 298 ப்ரோ. யார் 10th க்கு ப்ரோ 1000 ப்ரோ ப்ரோ அந்த பள்ளி கத்துது. நீங்க எவ்வளவு ப்ரோ? சிவா ப்ரோ 10th நீங்க எவ்வளவு ப்ரோ? ப்ரோ எனக்கு பிடிச்ச சிவா சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச சிவா சொல்லுங்க ப்ரோ. அதே மேப் ப்ரோ. ப்ரோ டீச் ப்ரோ சொல்றேன். ப்ரோ எனக்கு யோ உன்ன சொல்லியா பிடிச்ச சிவான்னு சொல்றேன்ல. சிவா நீங்க சொல்லுங்க தஞ்சை ப்ரோ. 340யா? என்ன ப்ரோ 340யா? ப்ரோ இத வச்சு என்ன ப்ரோ வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? 340 மார்க்கா? என்ன ப்ரோ நீங்க எடுத்தேன். ஐஜி நீங்க? நான் 446. 446ஆ? எஸ். எத்தனாவது அட்டம்ல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சா இல்ல? இல்ல ப்ரோ 446 ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரியும் பாருங்க. மார்க்கும் வாழ்க்கைக்கு ஒண்ணு இல்லைங்க. இதான் 12th 449 வச்சு என்ன நாள் கிழிச்சு விட்டாரு இப்ப இது வரைக்கும். இப்ப தஞ்சை கேமிங் என்ன ஆயிடுச்சு? 300 ஒன்னும் தப்பு இல்லை. என்ன ப்ரோ 339 எவ்வளவு ப்ரோ? 340. அதுல என்ன தஞ்சை என்ன டவுனா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க எந்த வகையில வச்சாலுமே ஐஜியை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா தான் இருப்பாரு. சண்டைன்னு வச்சா கூட எக்ஸ்ட்ரா தான் ப்ரோ சிவா இருப்பாரு. நான் சொல்றது தஞ்சை கேமிங் சொல்றேன். அது அப்படி இருக்கும்போது நீங்க மார்க் மட்டுமே பெருசு நினைக்க தேவையில்லை. இதுல தான போனேன் ப்ரோ. மார்க் ஷீட் இருக்கா ப்ரோ? ஒருத்தர் குவாலிஃபை ஆயிட்டாரு ப்ரோ. நைட்டாக்கு நீ எவ்வளோயா? நான் தான் சொன்னேனே 360. 360ஆ ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச கிரேஸ் மார்க் ஏதாவது போட்டுருப்பாங்களோ? டேய் தட்டுட்டே இருக்காங்க என்ன? சேம் நீங்க நம்பாளுங்க. ஏ டொக்கு நீ எவ்வளோ? நான் சொல்றது பைப்புங்க. 100 டொக்கு எவ்வளோ சொன்னீங்க? 341 ப்ரோ. 149ஆ? போம் ப்ரோ நீங்க கண்டுபிடிங்க. பிரேம் ப்ரோ வெயிட் ப்ரோ மார்க் அன்டிஃபைட் ஸோ எடுத்து. ஆமா ப்ரோ நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சேலஞ்ச் விடுறேன். என் மார்க் எடுத்துக்காம பார்க்கலாம் இதுல அப்படின்னு. எதுல ப்ரோ? டிடன்ட் டு இட் ப்ராப்பர்லி ஃபெயில் ஆயிடுவோன்னு பயமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்போ உங்க லைவ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு வார்த்தை என்னன்னா ட்விட்டர் பார்த்துருந்தேங்க. இந்த எக்ஸாம் நான் எழுதுறதுக்கு பயந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து டியர் மாம் அண்ட் டாடுன்னு சொல்லி போட்டு இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிச்சு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அது மறுபடியும் கூட எப்போ வேணா பாஸ் ஆகிக்கலாம் ப்ரோ. உயிர் போனால் அந்த புரிதல்லாம் இல்லை ப்ரோ. எதுக்கு அது நமக்கு ப்ரோ நம்ம எஜுகேஷனுங்கிறது மெயின் ரீசன் எதுக்குன்னா அவங்க என்ன நினச்சாங்க நம்ம ஃபெயில் ஆனால் நம்ம அப்பா அம்மா மூஞ்சில் எப்படி ஃபேஸ் பண்ண நம்ம அவங்களை கஷ்டப்படுறோம். அது எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதை ரொம்ப பண்ணக்கூடாது ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு படிப்பை விட நீங்கள் தானே ப்ரோ முக்கியம். யோசிச்சு பார்த்தா படிப்பு முக்கியம் தான். ஆனால் அதை விட நீங்கள் முக்கியம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அதுதான் முக்கியம் ப்ரோ. நீங்கள் அது எழுதிட்டீங்களா ப்ரோ அவ்வளோதான். அது நடக்கும். அப்படி நீங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் ப்ரோ. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அந்த இடத்துக்கு போகும்போது நினைப்பீங்க அதை விட பெஸ்ட் இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒர்க் மட்டும் பண்ணணும். எந்த விஷயம் பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணி ஒர்க் மட்டும் பண்ணணும்.